கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா? கடவுள் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்வாரா செய்ய மாட்டாரா? இதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சின்ன குழந்தை கூட விசாலியோட ஏதாவது வாங்கி தரலைன்னு வச்சிங்களேன், அது சொல்லும், இயேசுவே எனக்கு இன்னி யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. எதுவுமே வாங்கி தரலைன்னா, வாங்கி கொடுத்தா அதுக்கும் தனியாக ஒரு பாட்டு வச்சுருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி நாமளும் என்ன செய்கிறோம்? பாட்டாக பாடிட்டுருக்குறோம். நடக்குமா நடக்காதா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா ஒரு சோகமான ஒரு பாட்டு. அல்லேலூயா. அப்புறம் நடந்துருச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு பாட்டு வச்சுருக்குறோமா இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்குமா நடக்காதா? உமக்கு இந்த காரியம் சித்தமா சித்தம் இல்லையா? அல்லேலூயா. மனசுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனாலும் கர்த்தரிடத்தை வந்து உமக்கு சித்தமானால் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் மனசு பூரா என்னது? அது நடந்தே தீரணும்னு ஆசை, ஆனாலும் ஒரு சின்ன பிட்டு போட்டு வச்சுக்கிறது. நம்ம உமக்கு சித்தமானால் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு சின்ன பிட்டு போட்டு ஆண்டவர்கிட்டயே பிட்டு போடுற ஆளுங்க நம்ம எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனசு பூரா என்ன ஆகணும்? இது நடந்தே தீரணும் அப்படின்னு மனசு பூரா இருக்குது. அப்போது ஆண்டவருக்கு நம்மை நன்றாக வாழ வைக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். உம்முடைய விருப்பம் இருந்தால் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். உமக்கு சித்தமான எனக்கு செய்யுங்கன்னு கேட்குறோம். ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காதா? நம்ம அழுதுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு நினச்சா ஏசப்பா அப்படி கிடையாது. நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. என்னென்ன காரியத்தில் சந்தோஷத்தை குறைக்கிறதோ அந்த காரியத்தில் வெற்றி வேணும். பாருங்கள், இங்கே சின்ன குட்டி குழந்தையிலிருந்து இங்கே எல்லாருக்குமே என்னென்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும். இப்போ குமாருக்கு ஒரு காரியம் நடக்கணும், அப்புறம் அண்ணாதுரை பிரதருக்கு வேறு காரியம் நடக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரியங்கள் என்ன செய்யுது? வித்தியாசமாக இருக்குது. ஜோகனாவுக்கு என்ன இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்? பிஸ்கட் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இதே அண்ணாதுரை பிரதருக்கு பிஸ்கட் கொடுத்தா, பாஸ்டர் ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு, இதை வச்சுட்டு ஆன பசிக்கு சோள பொறி போட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் அதுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தா வயிற்று நப்பிக்கும், அது வாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ஏன் ஜோகனா உட்காருக்கல? உன்னை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன எதுன்னு கவனிக்க வேண்டாம். யாரையோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியம் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தியானம் 1 மணி வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன்னா எல்லாத்துக்கும் ஒரே காரியம் இருக்கும். பசிக்குது, பாஸ்ட்டு முடிச்சிட்டாருன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் எப்படி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்போது தேவனுக்கு சித்தமா? அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு சித்தம்னா என்னது? விருப்பம். ஏசப்பாவுக்கு விருப்பமா? நமக்கு அவர் செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறாரா இல்லையா? அப்படி தான் ஒருத்தர் கேட்டாங்க. 2வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அப்போ நாமளும் இதே கேள்வி தான் கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? உங்களுக்கு விருப்பமா? எனக்கு உடம்புக்கு சரியில்லை, சுகமாக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? எனக்கு கடனாக இருக்குது, கடன் அடைக்க உங்களுக்கு விருப்பமா? எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
பதில் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர்த்துக்கும் ஒரே பதிலா அப்படின்னு கேட்டால் இல்லை. 4 பேர்த்துக்கும் தனித்தனியாக பதில் தேவைப்படுகிறது. 4 பேரும் உங்களுக்கு சித்தமான அந்த காரியத்தை நடத்துங்க ஆண்டவரே. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 4 பேர் இருக்கிறாங்கன்னா அப்பாவுக்கு ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை. என்னது? எப்படியாவது கடனெல்லாம் அடைக்கணும், எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை. அம்மாவுக்கு வேறு பிரச்சனை. என்னென்னா அம்மாமார்களுக்கு கேட்டால் தான் தெரியும். எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சதுனால நான் சொல்லிட்டேன். அம்மாமார்களை தான் கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு. இதே பையன் காலேஜ் போகிறான்னு வச்சிங்களேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை. பைக் வாங்கணும். அப்பாட்ட வந்து கேட்டால் அப்பா இருக்கிற கடனே லோன் பணம் கட்டுறதுக்கே காசு இல்லை, இவன் வேறு இன்னொரு பைக்கு கேட்குறேன். அந்த பொண்ணு அதே பொண்ணு காலேஜ் போச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வேறு பிரச்சனை, ஃபோன் வாங்கணும். பார்த்தீங்களா, ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். போகணும். எத்தனையோ பிரச்சனைகள். 4 பேர் தான் இருக்கிறோம். 4 பேர்த்துக்கும் கர்த்தர் என்ன செய்யணும்? 4 விதமான காரியத்தை செய்தால் தான் 4 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்த பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. அவன் கேட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யுங்க? சுகமாக்குங்கன்னா. அப்படியா? சரி இருங்க, நான் யோசித்து சொல்கிறேன், நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏசப்பா சொன்னாரா? உடனே தொட்டுட்டாரு. எனக்கு வாயில் பேசவே இல்லை ஏசப்பா. எனக்கு பிடிச்சிருக்கு தம்பி, எனக்கு பிடிச்சிருக்குது மகனே, நீ நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசை இருக்குது, நான் உன்னை தொட்டு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டாரா? சொன்னாரா? என்ன பண்ணினார்? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிட்டார்? கையை நீட்டி தொட்டுட்டார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாட்ட கேட்குறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டவரே? என்ன வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஏசப்பா வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்ல மாட்டார். முதல் என்ன செய்வார்? கட்டி பிடிச்சி அரவணைத்து கொள்வார். அல்லேலூயா. கட்டி பிடிச்சார். என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு புள்ள, அந்த பாப்பா பேர் என்ன? சாலினியா? அப்பா பார்த்து, அப்பா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்பா என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சி, ஏம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டியே, உனக்காகத்தாம்மா நான் உயிரோடையே இருக்கிறேன், உனக்காகத்தாம்மா நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? குமார் அவங்க அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என்ன பிடிச்சிருக்குதாம்மா. அப்படியே அம்மாவுடைய மனசெல்லாம் என்ன செஞ்சிடும்? எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் இன்றைக்கி வருட்டு அவனை இன்றைக்கி ஒன்று இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டே இருந்தாலும் வந்தோடனே ஒரு கேள்வி, அம்மா எனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா என்ன ஆயிரும்? மனசெல்லாம் கரைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏசப்பா நம்முடைய தாயை விட மேலானவர். அல்லேலூயா. தாயை விட மேலானவர். அவரை பார்த்து என்னை வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏசப்பான்னு ஒரு கேள்வி கேட்டுருங்களே. அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கட்டி பிடிச்சிக்குவார். என் மகனே இப்படி ஒரு கேள்வி கேட்டியே, இப்படி சொல்லிட்டியே, நான் உனக்காகத்தானே ரத்தமே சிந்தினேன். அல்லேலூயா. நான் உனக்காகத்தானே அடி வாங்கினேன், உனக்காகத்தானே நான் என்ன செய்தேன்? சிலுவையை சுமந்தேன். நான் உமக்காகத்தானே போராட்டங்களை சகித்தேன், நான் உமக்காகத்தானே மரித்தேன். இப்படி ஒரு கேள்வி கேட்டியே, எனக்கு பிடிச்சிருக்குது, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. எனக்கு பிடிச்சிருக்குது,
நீ நல்லாரு, எனக்கு பிடிச்சிருக்குது, உன் குடும்ப பாரங்கள் உன்னை விட்டு நீங்கட்டும். அல்லேலூயா. நம்மளை பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த பூமியில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. எந்த தெய்வமும் சொல்லாது, ஒரே ஒரு தெய்வம் தான் சொல்லுவாங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஏசப்பாவை பார்த்து உமக்கு சித்தமாக உமக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் கட்டாயம் பிடிச்சிருக்குது, 100க்கு 100 எனக்கு பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்த இடத்துல திருச்சிக்கு போனோம். போகும்போது பொண்ணெல்லாம் கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க, பொண்ணை கேட்டாங்க பிடிச்சிருக்குதான்னு. பிடிச்சிருக்கு. பையனை கேட்டாங்க, பிடிச்சிருக்குது. பொண்ணுடைய அப்பா அம்மா கேட்டாங்க, பிடிச்சிருக்குது. பையனுடைய எல்லோரும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கேட்டாச்சு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. ஆனால் கல்யாணம் மட்டும்தான் நடக்கலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனிதன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான், ஆனால் என்ன செய்ய மாட்டான், ஒரு பிட்டு நவராது, வாயில் மட்டும்தான் பிடிச்சிருக்குதுன்னு. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாருன்னா 100க்கு 100 அவரை முழுசாக நம்பலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மனுஷனை நம்ப முடியாது, மனுஷனை நம்ப முடியாது. பிடிச்சிருக்குதுன்னு இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன செய்வானோ தெரியலையே. ஆமாவா? உண்மை தானே? ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னா 100க்கு 100 நீங்கள் அப்படியே முழுசாக நம்பலாம். ஏன்னா பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனசு மாறுறதுக்கு அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் ஏசப்பா மனுஷன் கிடையாது, சொல்லிட்டு செய்யாமல் போகிறதுக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே படுகிறான், வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஒருத்தர் அதிகாரி, போர் சேவர்களை 100 பேர்த்த வச்சுட்டு கட்டி மேய்க்கிற ஒரு அதிகாரி. அவர் ஒரு வேலைக்காரனுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு. இங்கே பாரு, உட்கார்றியா, காதை திருட்டுமா, என்ன பண்ணுற, உட்கார்றியா, அமைதியாக உட்காரணும், வாயில் கையில் வை, இல்லைன்னா அன்னைக்காட்ட கட்டி வச்சுருவேன். எங்கே அந்த இதே காணோம், கட்டி வைக்கணுமா, கட்டி வச்சனால ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டியா, அமைதி உட்கார். அப்போது ஒரு எஜமான், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க வேலைக்கு, அங்கே உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா அந்த எஜமான் போய் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கு வரா, வேணா தம்பி இந்த ஒரு 100 ரூபா இருந்தா போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசி போட்டுக்கன்னு சொல்லுவாரே தவிர கவனிக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போது இந்த எஜமான் தன் வேலைக்காரனுக்காக கடவுள் இடத்துல போய் வேண்டுகிறான். அவங்களுக்கு எத்தனையோ கடவுள் இருக்கிறது, எத்தனையோ தெய்வங்களை வச்சுட்டு கும்பிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி. ஆனால் இந்த வேலைக்காரன் அந்த கடவுளையெல்லாம் விட்டுட்டு இயேசு அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை தேடி அந்த என்ன செய்கிறார், 100க்கு அதிபதி வருகிறார். வேலைக்காரன் உடம்பு சேரல, திமிர்வாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுறான்னு ஏசப்பாட்ட வேண்டிக்கிட்டான். ஆண்டவரே எப்படியாவது என்ன செய்யுங்க, என் வேலைக்காரனுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி. அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் அவனை சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைகளை வீட்டில் உடம்புக்கு ரொம்ப முடியல, படுத்து கிடக்குறாங்க, மரண வேதனை, நீ உடனே போய் யாராவது தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ போய் இந்த மாதிரி உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க நீ அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா?
உண்மை தானே? எந்த டாக்டராவது சரி இருங்கம்மா நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மனுஷன் புத்தி அப்படி. அவன் டாக்டருக்கு படிச்சிருக்கான், உடம்புக்கு முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குது, சரி நான் ஏதாவது வந்துடுறேன், உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்களா? நீ ஆம்புலன்ஸில் போட்டுட்டு வா, உயிரோடு இருந்தான்னா என்ன செஞ்சுக்கலாம், வைத்தியம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா போய் சேர்ந்தான்னா அதே ஆம்புலன்ஸில் சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரமாட்டாங்க. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வருவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. அன்றைக்கெல்லாம் நல்ல மனசு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. கர்த்தருக்கு காசு இருந்தால் தனியார் ஆம்புலன்ஸில் வா, காசு இல்லைன்னா 108 வான்ட்டுருவாங்க. அப்போது ஆனால் இயேசு என்ன சொன்னார்? 7வது வசனம், அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரனுக்காக வேண்டிக்கிட்ட போது இயேசு சொன்னார், நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அந்த 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவருக்குள்ள பயங்கரமான ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? நீங்கள் வந்து எல்லாம் சொஸ்தமாக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை! இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கா? எத்தனை பேர்த்துக்குள்ளே இந்த நம்பிக்கை இருக்குது? இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், என் வாழ்க்கை மாறும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை மலரும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? இயேசு சொல்லுவார். சொல்லுவாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாருங்க. அவர் என்ன மனுஷனா? சொல்லுவானோ சொல்ல மாட்டான்னு கேட்குறதுக்கு. அவர் மனிதன் அல்ல, தேவாதி தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வாய் இருக்காது, ஆனால் ஏசப்பாவுக்கு என்ன இருக்கும்? வாய் இருக்கும். சொல்லுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது தேவன் ஏசப்பா சொல்கிறாரு, நான் வருவேன். அப்போ வேண்டாம், நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு மெடிக்கல் கடைக்கு போகிறோம், தலைவலிங்க, 2 நாளாக தலைவலிங்க, மாத்திரை கொடுங்க அப்படின்றான். அவன் 2 கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு, இந்தாங்க இது சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு 50 ரூபாயா 60 ரூபாயா வாங்கிட்டு, இந்தாங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த மாத்திரை உண்மையிலுமே தலைவலி மாத்திரையான்னு நமக்கு தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நான் தலைவலி மாத்திரை தான் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னு? ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணிடுங்க. எத்தனை பேர்த்துக்கு அது தலைவலி மாத்திரை தான், அது காய்ச்சல் மாத்திரை தான், அது இடுப்பு வலி மாத்திரை தான், அது சுளுக்கு மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நீங்கள் வாங்கிட்டு வர மாத்திரை ஏதாவது கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்குறீங்களா? டோலோ மாத்திரை வாங்கிட்டு வரோம், அது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்குமா அது வாங்குவாங்க? கை கால் வலி, தலைவலி, காய்ச்சலும் வந்துருச்சு, சுகமாகுது. சரி, அது என்ன அது அதனால் என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளுக்கு யாராவது தெரியுமா? பின்னாடி யாராவது ஒரு நாளாவது படித்து பார்த்துருக்குறோமா? அதில் போட்டிருக்குது, நிறைய சாப்பிட்டால் லிவர் ஃபெயிலர் ஆகின்னு போட்டிருக்குது. அப்படிங்களா பாஸ்டருங்க? அதுங்க அப்படி தான் போட்டிருக்குது. எத்தனை பேர் அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்குறோம்? கொடுத்தா போதும். இதாவது பரவாயில்ல, இந்த மெடிக்கல் கடைக்கு போனால் 60 ரூபா கேட்குறாங்க, அங்கே போனால் 40 ரூபா தான், 20 ரூபா மிச்சம்னு சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வருவான். இது அதை விட கொடுமை. அந்த கடையில் 20 ரூபா மிச்சம், ஆனால் அங்கே கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு 30 ரூபா பெட்ரோல் செலவு. அப்போ எத்தனை ரூபா நம்மளுக்கு நஷ்டம்? அதெல்லாம் எத்தனையோ காசு போகுது மறைமுகமாக. இந்த மாதிரி நிறைய மறைமுகமாக போயிட்டே இருக்குது. இப்போது அதையெல்லாம் நம்புகிறோம். அல்லேலூயா.
நம்புகிறோமா இல்லைங்களா? சுகருக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. என்ன நினச்சிட்டு சாப்பிட்றோம்? என்ன நினச்சிட்டு சாப்பிட்றோம்? சரியாயிருன்னு நம்புகிறோமா இல்லைங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறோமா இல்லை? சரியாகுதான்னு நான் கேட்கல. நம்புறோமா இல்லைங்களா? நம்புறோம்ல. சாப்பிட்றாங்க. எப்படி? நம்பிக்கையோடு சாப்பிட்றாங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு மனுஷன் தயாரித்த மாத்திரையை நம்புகிறோம், மனுஷன் தயாரித்த டூ வீலரை நம்புகிறோம், மனுஷன் தயாரித்த பஸ்ஸை நம்பி ஏறி போகிறோம், மனுஷன் தயாரித்த காரை நம்பி ஏறி போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனையே படைத்த தேவனுடைய வசனத்தை நாம் நம்பாமல் இருக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனையே படைத்த ஏசப்பாவை நாம் என்ன செய்யணும்? எல்லாத்தோட முழுமையாக நம்பணும். ஏசப்பா சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம் ஆமேன் ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சரியாயிருவேன், நான் சுத்தமாயிருவேன், நான் என் இருதயம் சுத்தமாயிரும், என் வேதனைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், பாரங்கள் மாறும், துயரங்கள் மாறும், நான் என் இயேசு சொல்லிவிட்டார். இயேசு சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது 13வது வசனம் வாசிங்க. நீ போகலாம், ஆக கடவுது. நீ விசுவாசித்து, நீ என்ன விசுவாசியோ அப்படியே உனக்கு நடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நாளிகையிலே, அந்த நிமிஷத்திலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான். அல்லேலூயா. அப்போது நாம் விசுவாசித்தால் நமக்கு அப்படியே நடக்கும். நடக்குமா நடக்காதுங்களா? அல்லேலூயா. விசுவாசித்தா அப்படியே நடக்கும். நடக்குமா நடக்காதுங்களா சிஸ்டர்? நடக்கும், நிச்சயமாக நடக்கும். காது கேட்குதா? மிஷின் வச்சுருக்கிறீங்களா? வைக்கலையா? கேட்குதா? கொஞ்சமாக கேட்குதா? மெதுவாக கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. அல்லேலூயா. விசுவாசித்தால் நடக்கும். அல்லேலூயா. ஏசப்பா ஜோசியம் பார்க்குற மனுஷன் அல்ல. நீ பார்த்து சொல்லு எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. யாருக்கிட்ட? ஜோசிகாரங்கிட்ட. ஏன் ஏசப்பாட்ட எனக்கு நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு கேட்டால் ஏசப்பா சொல்லுவார், நீ என்ன விரும்புகிறியோ அப்படியே உனக்கு நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறணும்னா மாறும். மாறுமா மாறாதா தெரியலைங்க பாஸ்டர். நடக்குமா நடக்காதா சொல்லுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். அல்லேலூயா. சோதரம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவார், நீ விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. நீ நம்புனா உனக்கு நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அவ்வளோதான், பாஸ்டர் வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. எப்போ பாஸ்டர் நடக்கும்? இப்போவே நடக்கணும்னு விசுவாசித்தால் இப்போவே நடக்கும். இல்லை ஒரு வாரம் கழித்து உங்கள் விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா ஒரு வாரம் கழித்து நடக்கும். இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு மாதம் கழித்து நடக்கும். இன்னும் குறைவாக இருந்தால் 3 மாதம் கழித்து நடக்கும். இன்னும் குறைவாக இருந்தால் 1 வருஷம் கழித்து நடக்கும். அல்லேலூயா. எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்கள் விசுவாசத்தின் அளவின்படி. இன்னைக்கே என் ஏசப்பா செய்வார்னா இன்னைக்கே நடக்கும். நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அவர் அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நிமிஷத்திலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அதே போல் நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நடக்குமா நடக்காதுங்களா? நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்துவார். அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அளவு தான். காய்ச்சல்
90 99 டிகிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா மருந்து கொஞ்சமாக போட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. 100 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அதிகமாக்குவாங்க. 101 இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மருந்து அதிகமாக போட்டு உடம்புல ஏற்றிடுவாங்க. அதே போல தான் உங்கள் விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சமாக விசுவாசம் இருந்தால் கொஞ்சம் மருந்து இருந்தால் கொஞ்சம் காய்ச்சல் சரியாகும். நிறைய மருந்து இருந்தால் நிறைய காய்ச்சல் சரியாகும். உங்களுக்கு கொஞ்சமாக இருக்குதா நிறையா இருக்குதா? நிறையா இருக்குது. அப்போ ஏசப்பா நிறைய செய்வார், நிறைய செய்வார். நான் சொல்லட்டுங்களா? நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நாம் செய்யாமல் நம்ம பிள்ளைகளுக்கு வேறு யாராவது வந்து செய்வாங்க? அப்போ நாம் ஏசப்பா நான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்ம அப்பா எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? ஒன்று பண்ணலாமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி ஏசப்பா நமக்கு செய்யாமல் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாருன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். மார்ட்டின் பேதருக்கு ஒருத்தர் சொல்கிறக்கு ஆள் இல்லை ஏற்றுக்கு போய் சொல்லிட்டு வாங்க பிரதர். நான் ஏசப்பா உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? ஆமாம் பிரின்சி சொல்ல சொல்லிருங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லிட்டீங்களா? அந்த பொண்ணுகிட்ட கை கொடுத்து சொல்லிட்டீங்களா? பாரப்பா எல்லாம் தூங்குறவங்களாம் எழுப்பி விடுங்க பார்க்கலாம். எந்திரிச்சிட்டிங்களா? சரி, எந்திரிச்சிட்டா பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்பாடா உங்கள் தூக்கத்தை கலைக்கிறதுக்கு நான் போடுற பாடு எப்படியோ தூக்கம் கலைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்போது ஏசப்பா என்ன செய்கிறார்? அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அப்போ அதே போல் நாம் விசுவாசித்தா இப்போவே நடக்கும். இப்போவே நடக்குமா நடக்காதா? நடக்கும். இத்தனை வருஷமாக நடக்காதது இப்போவே நடக்கும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இப்போவே புள்ளி வச்சு கோலம் போட ஏசப்பா ஆரம்பிச்சிருவார். இப்போவே ஆரம்பிச்சிடுவார் உங்களுடைய செய்கையை. உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அப்போவே சரியாயிடுச்சு. அப்போவே வேலைக்காரன் சரியாயிட்டான். யாருக்கோ உடம்புக்கு சரியில்லை, யாரோ மாத்திரை சாப்பிட்ட மாதிரி. எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா அண்ணாதுரை பிரதர் வந்து மாத்திரை சாப்பிட்றாரு, பாஸ்ட்டுக்கு சரியாகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, எஜமான் வந்து விசுவாசமாக இருக்கிறான், வேலைக்காரனுக்கு சரியாயிடுச்சு. அதே போல் நமக்காக நாம் இன்னொருத்தர் விசுவாசமாக இருக்கும்போதும் தேவன் நடத்துவார். இல்லையா? கணவனுக்காக மனைவி விசுவாசமாக இருந்தால் கணவனுக்கு நடக்குமா நடக்காதா தெரியல. பாஸ்டர் இந்த ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி தெரியல. நானும் விசுவாசமாக தான் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கட்டும். அல்லேலூயா. அப்படியா? இல்லை, என் கணவனுக்கு இது செய்யுங்க ஏசப்பான்னா விசுவாசமாக இருந்தால் கணவனுக்கு செய்வார். மனைவிக்கு செய்யுங்கன்னு விசுவாசமாக இருந்தால் மனைவிக்கு செய்வார். ஏன் பாஸ்டர்? நானும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன், உபவாசமெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேங்க பாஸ்டர், வாயை என்ன செய்யவே முடியல, அடக்கவே முடியலைங்க பாஸ்டர். அல்லேலூயா. அதற்கு சோதரம். ஆனால் விசுவாசமாக ஜெபித்தால் நடக்கும். பிள்ளைகளை
திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருத்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தா நடக்கும். நடக்குமா நடக்காதுங்களா? இதை பெற்றதுக்கு நாயவோ இல்லை ஆட்டாங்கல்லவோ பெற்றிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உன்னை பெற்றதுக்கு நாயை பெற்றிருந்தாலாவது நன்றியோடு இருக்குண்டா, உன்னை போய் நான் பெத்தம் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் மேலே விசுவாசமாக இருப்பாங்களா? என் மகனை கர்த்தர் திருத்துவார், என் மகளை கர்த்தர் நல்லா படிக்க வைப்பார், என் மகளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வாரா செய்ய மாட்டார்களா? செய்வார். வேலைக்காரனுக்காக எஜமான் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் செய்தவர், நமக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் போது நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து உடனே இயேசு என்ன செஞ்சாருன்னா பேதுருவின் வீட்டுக்கு போனார். மாமி ஜுரமாக கிடக்கிறத கண்டார். அப்போது மாமியினுடைய ஜுரம், ஏசப்பா அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். நம்ம ஆளுகள் காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், சரியாயிரும் காய்ச்சல். ஆனாலும் அதை வச்சே மூணு நாளைக்கு 4 நாளைக்கு அதை வச்சே காய்ச்சல் அப்போவே சரியாயிரும். ஆனால் அதை வச்சே விட்டு போடுற ஆளுகள் நம்ம ஆட்கள். எனக்கு காய்ச்சல் தானே, காய்ச்சல் தான் நேற்றே சரியாயிடுச்சு, இன்னும் இல்லை டயர்டாக இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா தொட்ட உடனே என்னாச்சு? ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. 3 நாள் கழிச்சு எந்திரிச்சு என்னது அவர் பணிவிடை செய்தார். அல்லேலூயா. ஏன்னா 14வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கும் வேணால் கேப் இருக்கலாம், 1 மணி நேரமோ 1 நாளோ 1 மாதமோ கேப் இருக்கலாம். ஆனால் அது ஒரே வசனத்தில் கேப் இருக்குமா? கேப் இருக்காது. அப்போது உடனே எழுந்து என்ன செய்தாள்? பணிவிடை செய்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த நேரத்தில், சாயந்தர நேரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். ஏசப்பாவை நம்பி வந்துட்டா வெறுங்கையோட திரும்பி போக மாட்டார்கள். இல்லையா? யார் யார் என்னென்ன காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி வெறுங்கையோடு போக மாட்டோம். எல்லாரும் ஏசப்பாட்ட வந்தாங்க. சாயந்தர நேரத்தில் வந்தார். அநேகரை, நிறைய பேரை அவர் என்ன செய்தார்? அசுத்த ஆவிகளை தன் வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இல்லையா? ஏதோ ஒன்று ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க பாஸ்டர். அப்படியா? சோதரா, தூக்கணும்னா எந்திரிச்சு நிற்கணும், அல்லேலூயா சொல்லணும், இல்லைன்னா முட்டி போடணும். ஏப்பா, இவங்களை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள அது சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசப்பாட்ட வந்துட்டா சும்மா திரும்பி போக மாட்டோம். குமாருக்கு விசுவாசமாக இருக்குதா? ஏசப்பாட்ட வந்துட்டோம், திரும்பி சும்மா போக மாட்டோம். உன் வாழ்க்கையில் ஏசப்பா என்ன செய்யணுமோ அதை ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. இனி வாழ்க்கை வெற்றி தான். உன் பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அஜித்து. அஜித்து சும்மா வந்துட்டு என்ன செய்ய மாட்டார்? ஏசப்பா என்ன செய்வார்? உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்வார். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? அப்போ நம்புனீங்கன்னா ஏசப்பா இப்போவே என்ன செய்வார்?
உன் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா நம்ம நம்புறது அரசியல் தலைவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம முதலமைச்சரை நம்பி வந்திருக்கோம், கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியல. பொங்கலுக்கு பாருங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. நம்பி தானே இருந்தான், கொடுப்பாருன்னு நம்பணுமா இல்லையா? நான்லாம் அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன். காசு வேறு இல்லை. எப்படியாவது ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்கண்ணா ஏதாவது செலவுக்கு ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போனால் ஒரு கரும்பையும் கொஞ்சோண்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு பச்சரிசியும், பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி கொடுத்தா அதுக்கு அஸ்கா சர்க்கரை போட்டு எப்படிங்க பொங்கல் வைக்க முடியும்? யோசிக்க வேண்டாம். ஏதோ கொஞ்சோண்டு வெல்லம் கொடுத்துருந்தா ஒரு நேரத்துக்கு பசியாவது அடங்கியிருக்கும். அதுவும் போச்சு. 3 பொருள் என்னவோ சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் நம்புறது மனிதன் அல்ல. இல்லையா? எங்கள் வீட்டுக்காரன் நம்புனா நடக்காதுங்க பாஸ்டர். நடக்கிறது கூட என்ன செய்யாது, நடக்காது. யாரை நம்புனா? வீட்டுக்காரன் நம்புனா நடக்கலான்னு இருக்கும். ஆனால் என்ன செஞ்சிருவார், கெடுத்துருவாருங்க பாஸ்டர். வேண்டாம், நம்ப முடியாது, சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் நம்புறதுக்கு அவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா. 100க்கு 100 100க்கு 200 வேணாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பிக்கை வைங்க. இயேசு நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். இவர் இந்த பேதுருனுடைய மாமி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பேதுரு என்ன செய்கிறாருன்னா, எல்லாம் கொஞ்சம் பேர் கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு காற்று புயல் வந்துருச்சு. எப்படி இருக்கும் பார்த்துங்க. டிவியில் புயல்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆயிடுது, ஐயையோ ஐயையோ நம்மளுக்கு லீவ் விட்டுருவாங்க போல இருக்கே. ஆனால் புயல்னு சொல்லிட்டாலே ஒரு சில கூட்டத்துக்கு பயங்கர சந்தோஷம். லீவ் விட்டுருவாங்க. டீச்சர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் லீவு. புயல் வரட்டும் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாளைக்கு புயல் வந்துருச்சு. 3 நாள் லீவ் விட்டாங்க. 3ஆவது நாள் ஏன்டா லீவ் விட்டாங்கன்னு தெரியல. அங்கே அடிக்கிற புயலை விட இங்கே பயங்கரமாக அடிக்குது. கம்முனுக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். ஆண்டவரே புயலை நிறுத்துங்க ஆண்டவரே, நிறுத்துங்க ஆண்டவரே. 4வது நான் எங்கே போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். அந்த புயலை விட இந்த புயல் பயங்கரமாக இருக்குது. அதே பரவாயில்லையாட்டிருக்குது, எங்கேயோ சென்னையில் தான் அடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், எல்லாம் கப்பல் கமுந்துரும், எல்லாம் செத்தோம். நம்ம இனி வாழ முடியாது, என் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது, கப்பலில் படகுகளில் செத்துருவோன்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அல்லேலூயா, எல்லாம் பார்க்குறாங்க. கடல் சுற்றியும் தண்ணி, கரையே தெரியல. ஆனால் அந்த தண்ணி மேலே ஒருத்தர் நின்றுருக்கிறது தெரியுது. அல்லேலூயா. அந்த கடல் மேலே ஒருத்தர் நின்றுருக்கிறது தெரியுது. எல்லாரும் பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. யாருன்னு தெரியல. அப்போ சொன்னார், இயேசு சொன்னார், நான் தான். அல்லேலூயா. நான் தான். ஓ நீங்கள் தானா? அப்படின்னா நானும் கடல் மேலே நடக்கிறேன். பேதுரு என்ன செஞ்சார், கப்பலை விட்டு இறங்கிட்டார். புயலையும் பார்க்கல, கடல் கொந்தளிக்கிறதையும் பார்க்கல, படகையும் பார்க்கல, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளையும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, பிள்ளைகளையும் பார்க்கல, தொழிலையும் பார்க்கல. யாரை மட்டும்தான் பார்த்தார்? இயேசுவை மட்டும் பார்த்தார். அல்லேலூயா. நீரே ஆனால் நானும் என்ன செய்யணும், கடல் மேலே வர்றாண்டவரேன்னு சொன்னோன்னே இயேசு வா அப்படின்ட்டார். இயேசு சொன்னால் எங்கே வேணாலும் நடக்கலாம், காற்றுலேயே நடக்கலாம். அல்லேலூயா. தண்ணி மேலே நடக்கலாம். ஆனால் இயேசு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணி இல்லை, அந்த தண்ணியில் நடக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குது.
அந்த தண்ணியில் நடக்கக்கூடாது. இது எந்த தண்ணி? கடல் தண்ணியில் நடக்கணும். நம்ம தண்ணியை திறந்து விடுறவங்கள பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க பாஸ்டர் ஜாலியாக இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னப்பா எப்போ 24 மணி நேரம் தண்ணியிலேயே இருக்கிறீங்க. ஒன்றா அந்த தண்ணியில் இருக்கிறீங்க சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துக்கு மேலே இந்த தண்ணியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னப்பா கவலை? 24 மணி நேரம் தண்ணியிலேயே இருக்கிறாள் நீங்கள் தானே அப்படிம்பேன். அப்போது இயேசு மட்டும் பார்த்தார், கடல் மேலே காலை வச்சுட்டார், நடந்துட்டாருங்க கடல் மேலே. யாரை பார்த்ததுனால? இயேசுவை பார்த்ததுனால. இப்போது உயின்னு ஒரு சவுண்டு வருது. என்னடா அது சவுண்டு எங்கேயோ இருந்துன்னு வருதுன்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. பார்த்த உடனே இயேசுவை பார்க்குற வரைக்கும் தண்ணிக்குள்ளே முழுகலை. இயேசுவை பார்க்குறத விட்ட உடனே தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நாம் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. வேறு யாராவது பார்த்தோம் நாம் முழுக மாட்டோம், நம்மளை முழுகடிச்சிருவாங்க. நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? சாகடிச்சிருவாங்க. முழுக வச்சு சாகடிச்சிருவாங்க. நாம் முழுகலினாலும் பரவாயில்ல, நாம் விழுகலினாலும் பரவாயில்ல, நம்ம காலை என்ன செஞ்சுருவாங்க? மாறி விட்டுருவாங்க. இங்கே பாரு, அடி வேணுமா? வேணுமா வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் ஆமான்னு போடுறீங்க, அது எஸ்ன்னு சொல்லுது, அவ்வளோதான். ஆமாம். அப்போது இயேசுவை பார்த்த பொழுது பேதுரு முழுகவில்லை. யாரை பார்த்த உடனே முழுகினார்? கடலை பார்த்த உடனே. நீங்களும் இயேசுவை நோக்கி பார்த்து பயணம் செய்தால் நீங்கள் விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. அந்த சொந்தக்காரர் சொன்னார், இந்த சொந்தக்காரர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னா நாம் என்ன செஞ்சிருவோம்? அவன் பாதியிலே கழட்டி விட்டுட்டு எனக்கும் சரியாக தெரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. எனக்கும் சரியாக தெரியல. ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு, கல்யாணம் முடிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவான். கடைசியில் பிள்ளைக்கும் பையனுக்கு சண்டை வந்து விவாகரத்து ஆகிற அளவுக்கு ஆயிரும். இவன் வந்து கேட்பான், நீ தான் சொன்ன அப்படின்னு. எனக்கு சரியா தெரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை பார்க்கக்கூடாது? மனிதர்களை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? இயேசுவை மட்டும் பார்த்து பயணம் செய்தால் நம்ம தண்ணி மேலேயே நடக்கலாம். அல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு இருக்குது, கடல் மேல் நடக்க செய்வார், கடனை மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். எல்லாம் பாடுறவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இல்லை. இயேசு மாற செய்வார். தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எல்லாரும் சொல்லுங்க, மாறுமே. எல்லாம் எல்லாம் மாறும். 1 2 இல்லை, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நீ விசுவாசினா இப்போவே மாறும். எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கடல் மேல் என்ன செய்வார்? நடக்க வைப்பார். பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம தலைக்கு மேலே பிரச்சனை இல்லை, பிரச்சனை எங்கே? நம்ம காலுக்கு கீழே. அல்லேலூயா. தலைக்கு மேலே பிரச்சனை யாருக்கு சொல்லுங்க பாப்போம். இங்கே வந்திருக்கிறவங்க தலைக்கு மேலே பிரச்சனை யாராவதுக்கு இருக்கா? தலைக்கு மேலே பிரச்சனையா? அல்லேலூயா. வரும்போது தலைக்கு மேலே பிரச்சனை, போகும்போது அதே பிரச்சனை காலுக்கு கீழே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
காலுக்கு கீழே கண்டுக்கவே மாட்டோம். காலுக்கு கீழே கிடந்துச்சுன்னா தங்கமாகவே இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம். அப்போது ஏசப்பா நம்மை பிரச்சனைக்கு மேலே நடக்க வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயமாக நீங்கள் நம்புனீங்கன்னா இப்போவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக மாற்றி விடுவார். இப்போ நம்புனீங்கன்னா உங்கள் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மலரும். கர்த்தர் நிச்சயமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போது இதிலே பாருங்கள், ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிரை கொடுத்திருக்கிறார். இந்த உயிருக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் என்ன இருக்குது? என் உயிருக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? ஒரு 100 கிலோ தங்கம் கொடுத்தா உயிரை கொடுத்துருவியா? ஆமா. நீ ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா உயிரை கொடுத்துருவியா? யாராவது கொடுத்துருவீங்களா? 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறான். 10 கோடி ஒரு தரம், 100 கோடி ஒரு தரம், 100 கோடி ஒரு தரம் வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு உயிருக்கு சமமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. என் சொத்தை வேணாலும் எழுதி கொடுத்துட்றேங்க டாக்டர், என்னை என்ன செஞ்சுருங்க, காப்பாற்றி விடுங்க டாக்டர். என் சொத்தவே உங்கள் பேருக்கு எழுதி கொடுக்குற என் பிள்ளை உயிரை காப்பாற்றுங்க டாக்டர். அப்போது உயிருக்கு ஒப்பாக சமமாக ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது. சொல்லுங்க பாப்பா. ஒன்று இருக்குது. சும்மா சொல்லுங்க. புரியல. வசனம். சரி, ஒருத்தர் சொல்லிட்டாங்க வசனம். ஏசப்பா சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி, தெரிஞ்சது சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவியானவர். ஓகே. அப்புறம் பரலோகம். ஓகே. அப்புறம் சரி, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 779வது பக்கம் 19வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? சவுண்டு கேட்குறது என்ன தான் நான் சொல்லுவேன். வசனம் 19வது அதிகாரம் நின்றுச்சா? 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு சமமானது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு ஒப்பானது, சமமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு சமமானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 மணிக்கு பேய் வருதுன்னு சொன்னா அப்படியே கிடுக்கிட்டு அப்படியே வேத்து பூத்து அப்படியே ஒழுகுது. பேய் வரலை, சும்மா சொன்னதுக்கே. பேய் வரலை. ஏய், தைரியமாக வெளியே போயிட்டுருக்கோம். டெய்லியும் வந்துருச்சு 12 மணிக்கு பாத்ரூமுக்கு போகிறதுக்கு வர்றது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு ஏன் அந்த பக்கம் போயிடாத, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அதிலிருந்து பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேயும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கழித்து பேய் வருதுன்னு சொன்ன காரியம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மறந்துருச்சு. அந்த பொண்ணு ஒரு நாள் திடீர்னு தைரியமாக போயிடுச்சு, வெளியே பாத்ரூமுக்கு போயிடுச்சு. அங்கே பாத்ரூம் போனால் ஐயோ அன்னைக்கு சொன்னான்ல பேய் இருக்குதுன்னு அப்படின்னு நினச்சிச்சு. வந்துச்சு பாரு ஒரு அட்டாக்கு. அப்பாடா பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டானே, விட்டா ஓட்டா. பேயே வந்தாலும் தள்ளிட்டு ஓடுவான். டே தள்ளு 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 தள்ளு, பேய் இருக்குதாமாடா. அது தள்ளி விட்டது என்னது? பேய். ஆனால் பேயை என்னையவே தள்ளி விட்டுட்டு பேயை பார்த்து பயப்படுறியாடா? அல்லேலூயா. அப்போ தான் தெரியுது, காலையில் எவனவோ தள்ளி விட்டோம்ல, யாராக இருக்கும். கூப்பிட்டு கேட்டா, டே நீ நைட்டு வந்தியில தெரியாமல் தள்ளி விட்டு. நான் எங்கடா வந்தேன்? அப்போ என்னவா இருக்கும்? அதுதான் பேயா, தள்ளி விட்டது தான் பேயா அப்படின்னு. அந்த மாதிரி பயப்படுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை நாம் பேசக்கூடாது. யார் பார்க்குறாங்க? ஏசப்பா பார்க்குறார். வேலையில் ஓபி அடிக்கக்கூடாது. யார் பார்க்குறாங்க? ஏழையில் ஓபி அடித்தால் ஏசப்பா பார்ப்பார். எங்கே அனுப்பிச்சி விடுவார்? ஓபி அதுக்கு அனுப்பிச்சி விடுவார். ஓபி சீட் எங்கே கொடுப்பாங்க? அப்போ ஓபி அடித்தா எங்கே தான் அனுப்புவார்? ஓபி தான் அனுப்புவார். நமக்கு ஓபி வேணுமா, இந்த ஓபி வேணுமா, அந்த ஓபி வேணுமா, நாம் தான் செலக்ட் பண்ணிக்கணும். உன் விசுவாசத்தின்படியும் உனக்கு ஆக கடவுது. அப்போது கர்த்தர் நாம் அவருக்கு இருக்கிறார்னு ஒரு பயம் இருந்ததுன்னா போதுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்செல்லாம். தீமை உன்னை அணுகாது. எந்த தீமையும் வராது. வருமா? ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயந்தோம்னா ஏசப்பா நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி பயப்படுறது? எப்படி பயப்படுறது? அப்படியே பேய்க்கு நடுங்கிற மாதிரி நடுங்கணுமோ? தப்பு செய்யும்போது, சாராயம் குடிக்கும்போது, ஐயோ ஏசப்பா என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அதை என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது அப்படின்னு அதுலேயே போட்டிருக்குது. அதுலேயே போட்டிருக்குது. நீங்கள் வேணால் எங்கேயாவது சாராய பாட்டில் கிடந்துச்சுன்னா எடுத்த ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அதை படித்து பாருங்களேன். இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு எழுதியிருக்குது. இவன் என்ன செய்கிறான்? அந்த ஸ்டிக்கரை நைஸாக கிழிச்சு போட்டுட்டு இப்போ ஒரு கேடும் கிடையாது, அதாவது ஸ்டிக்கரை பிச்சாச்சே, இனி என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு பயம் வரணும். ஐயோ ஏசப்பா பார்க்குறாரு, அவரை நான் ஏமாற்றக்கூடாது. பொய் சொல்லும்போது பயம் வரணும். பொய் சொல்லுகிறவன் நாசம் அடைவான். பொய் சொல்லி சொல்லியே அவன் நாசமாக போயிட்டான். ஏசப்பா பொய் சொல்லும்போது ஐயோ பொய் சொல்லக்கூடாது, ஏசப்பா பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் பயம். அப்படியே குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி நடுங்கிறதுக்கு பேர் பயம் இல்லை. என்ன பயம்? ஐயோ ஏசப்பா பார்க்குறாரு, நம்ம சொல்லக்கூடாது. சரி தெரியாமல் சொல்லிட்டோம், இனிமேல் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏசப்பா சொன்னது அப்படியே பழிச்சிரும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் ஒரு மனமாற்றம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் பயம். ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில் குறக்காட்டுவாங்க. நான் எதையோ நினச்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் தாண்டி வந்ததுக்கப்புறம் திரும்பி போய் அவனை ஏற்றிட்டு வர்றதா அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கும்ல நமக்கு. அப்போது போயிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும். ஐயோ பாவம், இந்த மனுஷன் எதுக்கு அவசரமாக போகிறதுக்கு எதுக்கோ கை காட்டியிருக்காரோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அடாடா கொடுத்துருக்கலாமே, அடாடா கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, அடாடா சொல்லியிருக்கலாமே, அடாடா சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. இப்போ அது கூட்டிகிட்டே போயிடல, யாரோ என்னமோ கொண்டு போய் விட்டுட்டா திருப்தி ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அதுக்கு பேர் தான்
பயம். அந்த பயம் இருந்துச்சுன்னா தீமை நம்ம வீட்டு பக்கமே அணுகாது. தீமை செய்கிறது யார்? தீமை செய்கிறது யார்? பக்கத்து வீட்டுக்காரனா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை நம்ம வீட்டை அணுகாது, பொல்லாப்பு உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற சொல்கிறவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன்.